ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜாபுக்கு நடக்கக்கூடிய இன்டர்வியூ இருக்கும்ல, அந்த இன்டர்வியூ வச்சு எப்படி மொபைல் கேமரா வந்து ஹேக் பண்றங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்குன்னா நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் டெய்லி உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நம்ம வந்து ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த டூலோட யூஆர்எல் தான் இது. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கைஸ், அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு கேட்ட டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து டோர்னமெண்ட்டோட ரூல்ஸ், அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஒண்ணுமே இல்லை, டோர்னமெண்ட் ஈஸி தான். நீங்க வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஓட் பண்ணிருங்க. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் ஓட் பண்ணிருங்க. இன்ஸ்டைடி வந்து நான் இன்னைக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன். அதுல எனக்கு டிஎம் பண்ணுங்க. டோர்னமெண்ட் ரூல்ஸ் அண்ட் அது எப்படி நடக்கும்னா, இது வரைக்கும் நம்ம போட்டோம்ல இத்தனை ஹேக்கிங் வீடியோஸ், இந்த ஹேக்கிங் வீடியோஸ்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறதும் நம்ம இந்த வீடியோலயே சொல்லியிருப்போம். அதை எப்படி ரன் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதை யார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றீங்கிறது தான் இதுல மேட்ரு. அதை பண்றவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம கேஷ் பிரைஸும் கொடுப்போம். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஹேக்கர் ஆஃப் த மந்த்ன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுப்போம். இதுல வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும்னா, நீங்க எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு யூஆர்எல் அனுப்புறேன். அதுல வந்து உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 100 பே பண்ற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதும் உங்களுக்கு டோர்னமெண்ட் நடக்கும்போது நாங்கள் லிங்க் சென்ட் பண்ணுவோம். இது வந்து கூகுள் மீட்ல வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறது தான் எங்களுக்கும் தெரியும் நீங்க எவ்வளவு டைமிங்ல முடிக்கிறீங்கிறதும் மானிட்டர் பண்றதுக்கு நிறைய பேர் போட்டிருக்கோம். அதனால மானிட்டரிங்கும் கரெக்டா நடக்கும். இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஓட் பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த யூஆர்எல்ல நம்ம காப்பி பண்ணிக்கணும். இருங்க. இந்த யூஆர்எல்ல அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு நேரா டெர்மினல் வந்துருங்க. டெர்மினல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து நான் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். எதுக்காகனா உங்களுக்கு தெரியறதுக்காக. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சாரி, இது வந்து என்னோட இது லினக்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக். இது காப்பி ஆகிறது வந்து ப்ராப்பரா காப்பி ஆகாது. நீங்க காப்பி ஆனதுக்கு அப்புறம் இந்த சைட்லயே எந்த ஒரு எக்ஸ்ட்ராமேட்டிவ் சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, இங்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த யூஆர்எல் இவ்வளவுதான். இதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. முன்னாடி வந்து கிட்ன்னு டைப் பண்ணிட்டீங்களா, கிட் க்ளோன்னு டைப் பண்ணிட்டு இந்த யூஆர்எல்ல டைப் பண்ணிருங்க. இதை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரு பண்ணும். இங்க என்ன சொல்லிருக்கோம்னா, கிட்டுங்கிற வந்து இந்த சைட்குள்ளப்போ இந்த யூசருக்குள்ளப்போ இந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு வா அப்படிங்கிறதா இந்த கமெண்ட்டுக்கான மீனிங். இதை கொடுத்து என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஃபோல்டர் மீன்ஸ் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும். சிடி கொடுத்து கேம்ஃபிஷன் கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. இப்படிதான் வந்து அந்த ஃபோல்டரோட சேர்ந்து அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்போ எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. எல்எஸ் கமெண்ட் கொடுத்ததும் இது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்காங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க ரன் பண்ணணும். இதுல உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கும், அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும். சிஹெச் மோட் இந்த கமெண்டை கொடுத்துருங்க. இங்க என்ன சொல்ல வரோம்னா, சிஹெச் மோடுன்னு கொடுத்து இந்த ஃபைலை நம்ம இந்த கலருக்கு மாற்ற போறோம். இது உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். இது ஏன் ஒயிட் கலர்ல இருக்குன்னா, இது எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல். ஒயிட் கலர்ல இருக்கிறது எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கக்கூடியதான் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல்ஸ். அதனால நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நீங்க வந்து கிரீன் கலர்ல இதை மாத்தணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கமெண்ட் கொடுக்குறோம். இது வந்து எக்ஸிக்யூட்டிபிளா மாத்தி கொடுக்கும். மோட வந்து சேஞ்ச் பண்ணு, எதுக்குன்னா எக்ஸிக்யூட்டிபிளா அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்றோம். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா டூல் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இடத்துல கிரீன் கலர்ல மாறி இருக்கும். இப்படி மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த டூலை நீங்க ரன் பண்ணணும், இல்லைன்னா எரர் வரும். அதனால நீங்க அதை கரெக்டா செக் பண்ணி பண்ணுங்க. அடுத்து டாட் / கொடுத்து அந்த கேம்ஃபிஷர் .sh போடுங்க. இங்க ஏன் நம்ம வந்து ./ கொடுக்குறோம்னா, இது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங். SHல இருக்கிறது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங்கால மேக் பண்ண டூல்ஸ். இப்போ நீங்க இதை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிருங்க. என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ngrok கொடுக்காதீங்க. ngrokக்கு இந்த டூல் நான் இன்னும் அப்டேட் பண்ணல, இது வந்து எரர்ல தான் இருக்கு. அதனால வந்து Cloudflareக்கு போய்க்கோங்க. Cloudflareோட டனல் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து பப்ளிக்கா ஹோஸ்ட் பண்ணி கொடுக்கும். என்ட்ரு பண்ணிடுங்க 2 கொடுத்து. இங்க நம்ம 2 செலக்ட் பண்ணது Cloudflareக்கு, அதனால நம்ம வந்து 2 கொடுத்துருக்கோம். 1 கொடுத்தீங்கன்னா ngrokக்கு போயிடும். 1 கொடுக்காதீங்க, 2 கொடுங்க. இந்த இடத்துல நீங்க வந்து எதை வச்சு கேமராவை ஹேக் பண்ண போறீங்கன்னு வரும். அதுக்கு நம்ம வந்து ஆன்லைன் மீட்டிங் வச்சு தான் நம்ம ஹேக் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து நம்பர் 3 கொடுத்து என்டர் பண்ணிருங்க. இப்போ இது வந்து என்ன பண்ணும்னா, PHP வந்து ஸ்டார்ட் பண்ணும். Cloudflare டனல்ல நம்மள கனெக்ட் பண்ணும் PHP வழியா. இது வந்து ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வேற எதுவும் டச் பண்ணிடாதீங்க, எரர் வந்துட ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சிஸ்டம் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டு நமக்கு ஒரு யூஆர்எல் கொடுக்கும். இங்க கொடுத்துருக்கு பாருங்க. இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கோங்க. கைஸ், இது வந்து பப்ளிக்காவே ஹோஸ்ட் ஆகும். யாரும் வந்து சேம் நெட்வொர்க்ல இருந்தா தான் ஹோஸ்ட் ஆகும்னு நினைக்க வேணாம். இப்போ வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். காப்பி பண்ண யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிருங்க.
பேஸ்ட் பண்ணதும் நமக்கு இங்க வந்து கேமரால கேட்கும். நான் குடுக்க போறது இல்ல. பிளாக் பண்ணிடுறேன். என் லேப்ல வந்து செக்யூரிட்டி ஃபயர்வால்ஸ் இருக்கு. அதனால நான் கொஞ்சம் இத பிளாக் பண்ணிக்கிறேன். இங்க கேமரா வந்து செக் பண்ணிட்டு மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி காமிச்சிரும். இது ஓப்பன் ஆனதுமே என்ன ஆகும்னா, நம்ம கேமரா வந்து ஹேக் ஆயிரும் மொபைல்ல. இது ஏன் எனக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகலைன்னா, என்னோட லேப்ல வந்து நான் சில கஸ்டமைஸ்டு ஃபயர்வால் போட்டிருக்கேன். என்னோட பர்ப்பஸ்க்காக. அதனால வந்துட்டு என்னோட இதுல இப்படி காட்டுது. நீங்க வந்து மொபைலுக்கு இது சென்ட் பண்ணீங்கன்னா இப்படி காட்டாது. கேமரா ஹேக் ஆயிரும். அத நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த இடத்துல வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸா வந்துட்டே இருக்கும். இதுக்கு பதிலா. ஐபிஎஸ்க்கு பதிலா ஃபோட்டோஸா உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தோம். கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும். திரும்ப எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த கேமரால எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ஃபோல்டருக்குள்ளேயே. நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கைஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நமக்கு வந்து பக் பவுண்டில இருந்து ஒரு 5 lakhs கிடைச்சது இந்த 15 days நம்ம பண்ண ப்ரோக்ராமுக்காக. அதை வந்து நீங்க ஃபுல் டைமா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸை ஃபுல் டைமா பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அதுல நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இருங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் இந்த சைட்ல தான் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். இதுல வந்து யூசர் ஐடி எல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து நிறைய டாஸ்க் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய சைட்ஸ் வந்து பென் டெஸ்டிங் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி நீங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க கொடுத்த ரிப்போர்ட் ஓகேவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் பவுண்டிஸ் கொடுப்பாங்க. எனக்கு அப்படிதான் வந்து 5 lakh கிடைச்சது. இது உங்களுக்கு நான் ஏன் ஷேர் பண்றேன்னா, ஹேக்கிங்க்கு இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனாலதான் நான் வந்து இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். நிறைய பேர் இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டோரி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுலயும் போய் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், அந்த டோர்னமெண்ட்டுக்கு மட்டும் சீக்கிரமா ஓட்டிங் பண்ணிருங்க. 1 week பார்ப்போம். நிறைய ஓட் வந்துருச்சுன்னா நம்ம டோர்னமெண்ட்டை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.